ஒருத்தர் காரு குடும்பமாக போகும்போது கார் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு நடு ரோட்டில். டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு நடுச்சு. யாராலையும் அதை சரிப்படுத்த முடியல. அங்கிட்டு கூட வயதான ஒரு தாத்தா வந்தாராம். பார்க்குறதுக்கு அசிங்கமாக அப்படியே வந்தாராம். நான் வேணா ட்ரை பண்ண போயா பெருசு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, தள்ளினில் அப்படின்னு இருக்கு. அவர் பாவம், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பார்த்து ரிப்பேரை சரிப்படுத்த முடியல. இப்போ இன்னொரு தாழ்த்தி கேட்டேன், சரி ஏதாவது செய்ப்போம், உனக்கு சொன்னாலும் பெருசாக கேட்க மாட்டேன்னு சொல்லி விட்டுருக்காரு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாரு. கார் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படிங்க, இந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான்டா, இந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான் அப்படின்னாராம். பாருங்க, இது போல தான் உன்னை படைத்த உன்னை உண்டாக்கின ஆண்டவன் கூட இருக்கிறாரு. அவர் கையில் கொடுத்த உன் ப்ராப்ளத்தை சரிப்படுத்த முடியும். நீ பாட்டுக்கு உனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பாவத்துலேருந்து விடுதலை இல்லை, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, என் வாழ்க்கையில் தோல்வி இருக்குதுன்னு சொல்லி நீயா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை படைத்த ஆண்டவர், உனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின ஆண்டவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். 24 மணி நேரம் அவைலபிளாக இருக்கிறாருங்க.